பாருங்க டெடி பியர் அது எல்லாம் இருக்குது 1000 ரூபா அதெல்லாம் வந்து 1000 ரூபா இங்கால பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 800 ரூபா 500 ரூபாய்க்கு மூண்டு எல்லாம் வந்து 1000 ரூபா அந்த விலையில இருக்கு 3000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபா கிளிப்புகள் எல்லாம் வந்து 100 ரூபா அந்த விலைகள் இருக்கு பாருங்க பொதுவாக வந்து டிசைன்களை வந்து காட்டிக்கிறேன் 2800 ரூபா மட்டும் இருக்கு 2500 வரைக்கும் இருக்கு அதில் அந்த 750 ரூபா அந்த விலை அடிச்சிருக்குது சேல்ஸ் போகுதெல்லாம் காய்ச்சி காட்டி கொண்டிருக்கிறாங்க பேமெண்ட் வச்சு வைக்கணும் பாருங்க எக்ஸ்ட்ரா போக முடியல அவ்வளவு இன்றைக்கே இப்படின்னா நாளைக்கு எல்லாமே என்ன எல்லாமே யோசிச்சு பாருங்க அதான் அதனால இதை ஒன் வே விட்டது நல்லதா போச்சு இந்த சீசன்ல இது ஒன் வே நல்லதுதான் நிறைய பேர் வந்து உடுப்புகள் வாங்க வந்து போயிடும் இல்லை வந்து தெரியாமலே வர்றாங்க வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணி நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் குறிப்பாக வந்து திங்கட்கிழமை நாளன்றைக்கு வந்து தீபாவளி இந்த நேரம் வந்து மக்கள் நடமாட்டம் அதாவது சேல்ஸ் என்ன மாதிரி நடந்துட்டு தான் பார்க்கலாம்னு வந்தாங்க நேற்று வந்து சேல்ஸ் கடைகள் காட்டியிருந்தாங்க அதுக்கு இங்கே தான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து சகல கடைகளும் திறந்துப்பினோம் அந்த கடைகளை வந்து உள்ளே போய் காட்டிக்கொண்டு அதோட வந்து டவுனுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது மக்கள் வந்து என்ன மாதிரி கடைகளுக்கு வந்து உமிஞ்சு வரையணும் அந்த இந்த நேரங்களில் சேல்ஸ் நேரங்கள் வந்து கடைக்கு வந்து போகிறதுக்கு இடம் இல்லாமல் வந்து உமிஞ்சு நிற்பினோம் அதுலேயும் வந்து காட்ட போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க குறிப்பாக வந்து இங்கே வந்து நீங்களும் பொருட்கள் வாங்கலாம் நேரம் இருக்குது எந்த பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த கார்டு போட்டுருவேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னாலும் வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ன வந்து நீங்கள் வந்து தரமான குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் சேல்ஸில் வந்து நிறைய வகையான உடுப்புகள் இருக்கும் எல்லாம் வந்து தரம் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லலாது நீங்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு ஓகே இருந்தால் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் நல்ல மிக பிரமாண்டமாக போட்டிருப்பீங்க நேற்று நான் போட்டிருந்தேன் நேற்று காணொலி பார்த்தாக்கள் வழங்கியிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மேலோட்டமாக காட்டுவேன் எல்லாம் வந்து டீட்டெயிலாக காட்ட மாட்டேன் மேலோட்டமாக என்ன வந்து அதில் வந்து ஊரிப்பட்ட கடை கிட்டத்தட்ட ஒரு 300 கடைக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோத்தையும் வந்து போய் விசாரிச்சு போடலாது மேலோட்டமாக சிலதை வந்து காட்டிக்கொள்ளலாம் நீங்களும் பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதை காணொலி சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்களா இதே மாதிரி காணொலி அடுத்த காணொலி நீங்கள் பார்த்து இருக்கும் வாங்க நான் இப்போ காணிக்கப்போம் இங்கே பார்த்தோம் என்றால் நாங்கள் இப்போ இந்த சேல்ஸை பார்த்து கொண்டு போகிறோம் சேல்ஸுக்கு முன்னால் தான் காட்டி கொண்டு போகிறேன் அதாவது வந்து எவ்வளோ வாகனம் வந்து இதில் வந்து பாதி வாகனம் வந்து அவர்கள் வந்து வந்த வாகனங்கள் அதோட வந்து இங்கால எல்லாம் வாகனங்களை நிப்பாட்டி போட்டு இந்த பாதையெல்லாம் கொங்குரி எல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க இப்போ நான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னால் தான் இந்த சேல்ஸ் அதாவது முத்தவழி என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கால வந்து வாகனங்களை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ வாகனங்கள் வந்து பைக்கில் பாருங்க இங்கே இதில் தான் கூட நிற்கிறா வந்து இந்த வீரசிங்க ஹோல்லையும் வந்து இந்தியன் செலெக்ஷன் இது வந்து போய் கொண்டு சேல்ஸ் நான் நினைக்கிறேன் காணொலி போட்டிருந்தேன் நான் இங்கே பாருங்க நீங்கள் அவ்வளோத்துக்கு இதால் தான் நிறைய மக்கள் வந்து உள்ளே போயிடணும் டோட்டலாக அப்படியே பிளொக்காக எல்லாமே தான் இருக்குது அவ்வளோத்துக்கு வந்து 2 பக்கம் வந்து மக்கள் வந்து போய் வரணும் இங்கே வந்து இந்தியன் செலெக்ஷன் சேல்ஸ் வந்து நடந்து கொண்டிருக்குது இதாலே வந்து மக்கள் வரையும் இந்த முனீஸ்வரன் லேனிக்கம் வந்து நிறைய உடுப்பு கடைகள் தான் இருக்குது அதை தான் இப்போ காட்ட போகிறோம் முதலாவது அதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே எங்கள் டவுனுக்கு ஷோர்ட்கட்டால் விடுங்க இதுக்கு என் வேன்கள் நிற்கிறத பார்த்தா அங்கே கார்கள் வேன்லாம் இதில் நிப்பாடி போட அங்கே சேல்ஸுக்கு நிற்கணும் போல அடங்க அங்கே நிப்பாட்ட இடம் இல்லை தானே நாங்கள் இதுக்குள்ளே போகிறோம் கொஞ்சம் போகிறதுக்கு இடம் இருக்கு போல இன்றைக்கு வளமையாக அந்த இயர் அண்ட் சேல் நாளைக்கு போயிடலாம் சுத்தமாக போயிடலாம் வேணும்னா பாருங்க நாளைக்கு காட்டுறேன்னா இப்பயே போயிடலாடா முன்னுக்கு ஒரு BJV போகுதோ BJV போகுது பாருங்க இப்ப வந்து காட்டுறேன் சேல்ஸ் போதெல்லாம் காய்ச்சி காட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் 2 கொட்டம் 1000 அப்படின்ட்டு ஃபுல்லாக உடுப்பு கடைகளாக இருக்கேன் இதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் உடுப்புகள் வந்து இங்கே வந்து சேல்ஸில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளோத்துக்கு வந்து மக்கள்லாம் ஃபுல்லாகவே இதில் வந்து இன்னொன்று குறிப்பாக காதல்களாக வந்து வீடியோவில் மாற்றப்பட்டால் நான் பொறுப்பில் ஒரு டிஸ்க்ளைமரை வந்து போட்டுக்கொள்கிறேன் இதுல எல்லாம் பைக் நிப்பாட்டி போட்டு எவ்வளோ க்ரௌட் இன்னும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன் டவுனுக்கு இருந்து அதுக்கு அந்த கிராண்ட் பசார் இருக்கும் அதுக்கே வந்து பெரிய சிரமமா இருக்கு அதுக்குள்ள நான் போய் காட்டையில நோம்பலா அதுக்கு அப்படி போயிடலாம் பைக்ல நோம்பலா வந்து நின்று காட்டுறேன் அக்காக பின்னால வந்து ஒரு மாதிரி வந்தாச்சுன்னு நிறைய பேர் வீடியோக்கு வேணா கொண்டு மறைச்சு கொண்டு போயிடும் இல்லை பேமெண்ட் வச்சுக்கணும் என்ன பேமெண்ட் வச்சு வைக்கணும் பாருங்க இதுல எல்லாம் பேமெண்ட் போட்டு வந்து விற்கிறாள் வந்து நிறைய பேர் நின்று வாங்கி கொண்டிருக்கிறேன் நாளைக்கு இப்படியும் விரையலா போன் அடிச்சா நாளைக்கு நிறைய பத்தி அடிப்பினோம் இப்போ வந்து நாங்கள் பெரும் சேல்ஸ் நடக்கிறத தாண்டி இப்போ வந்து அங்கால இந்த கடைகள் இருக்கிறோம் கமலேஸ்வரி சாராள் இருக்கிறதையும் போய் காட்டணும்
அதோட அந்த கிராண்ட் பஸாரே நின்று காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டு பின்னால் இருக்கும், சிட்டி பஸ் ஸ்டாண்டு பின்னால் இருக்கும். அதையும் காட்டணும். உண்மையிலே வந்து அதுக்கே வந்து நிறைய உடுப்பு கடை ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை. அந்த பஸார் லேன்னு சொல்கிறேன். அந்த பஸார் லேன் வந்து அதுக்கு அந்த 1,00,000 நின்று காட்டுவோம். மேவனுக்கு பகுதி அடிப்பாடுங்க. வாகனங்களை பார்த்துடுங்க. இதுக்கு அதான் உண்டு, வாகனங்களையும் பார்த்து விடுங்க. டிராஃபிக்காக இருக்கும், சரியான டிராஃபிக்காக இருக்கும். பஸ்ஸு கலதுகள் எல்லாமே வந்து சரியான கிரௌடாக இருக்கு. இல்லை எவ்வளோ மக்கள் இதுக்கே நிற்கணும் பாருங்க. இதுக்கே எவ்வளோ மக்கள் நிற்கணும்னா இங்காலி பக்கம் இதில் வந்து சும்மா நோங்களாக நின்று காட்டுற பாருங்க. இது ஃபுல்லாக வந்து மக்கள் தான் இருக்கு. அது நீங்கள் போங்க மெதுவா. இது ஃபுல்லாகவே மக்கள். இது வந்து அதால் போய் அங்காளி பக்கத்தால் வரலாம். அவ்வளோதுக்கு வந்து மக்கள் இதுக்காக நிற்கணும். இது வந்து எங்கள்ட நார்மலான ஃபார்மசி ஏரியா ஹாஸ்பிட்டல் முன் பக்கம். இதுக்குள்ள மக்கள் நடமாட்டம். அதாவது கடைக்கு போய் வர்ற மக்கள், இந்த உஷா அங்காளி எல்லாம் இருக்குது கொஞ்சம் உடுப்பு கடை, அந்த கடையில போய் வர்ற மக்கள் அவை என்ன நடமாட்டம் தான். அங்காளி பக்கத்தில் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் பஸ்ஸுக்காக. இது இருக்கும் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கணும். அப்படியா நான் இதான கூட ஒழிய மற்றபடியில் பேமெண்ட் கடைகள் அதில் இருந்து சிலதுகள் போட்டுட்டு அந்த உடுப்புக்கண்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனுக்கு தான் சரியான க்ரௌடாக இருக்கும். இப்போ நாங்கள் ஏன் இதால் போகிறோம் என்றால் அந்த கமலேஸ்வரி அந்த இடத்த வந்து ஒன் வே ஆக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ இதுக்கால போய் தான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்து ஒழுங்கையால் போய் போகணும். வேறு வழி இல்லை, இடத்துக்கு நடந்து தான் போகணும். ஏன் நடந்து போகணுன்ட்டு நாங்கள் இப்போ இந்த பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். போய் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போக முடியாதுக்காண்டி தீபாவளி நேரங்களில் வந்து குறிப்பாக வந்து வேறு நேரங்கள் பார்க்க தீபாவளி நேரத்தில் சரியா வந்து உடுப்புகளுக்கு வந்து சனம் வந்து அடிபடுறது. தீபாவளி என்றால் புது உடுப்பு போடணுன்றது ஒரு இதாக இருக்குது. அதில் வந்து மற்ற மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். புது உடுப்பு போடுறன்றது வேறு 2ஆம் கட்டம். இந்த நேரங்களில் எங்களுக்கு தேவையான உடுப்புகளை வந்து மலிவாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். 25 செகண்டுக்கு நிற்கணும் போல. நாளை சாக்கடையில் துப்புராக்க மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கு. வேறு ஹாஸ்பிட்டல் கழிவு வேண்டி இல்லை, அன்னையும் ஓடுறது பேரும் எல்லாம் பேரும். அங்காலே இருந்து எல்லாம் பேரும், அங்கால எதிர்பக்க ரோட்ல இருந்து எல்லாம் பேரும். அங்கால வந்து அதெல்லாம் துப்புராக்குறது சரியான குறைவு தான். அதை பற்றி நாங்கள் கதைக்கக்கூடாது. அதாச்சால் சேர்ந்து எங்களுக்கு கேஸ் போடுவாங்க. இப்போ நாங்கள் இப்பயே திரும்பி எங்களுக்கு வந்து இடப்பக்கம் திரும்பி நாங்கள் போய் இன்னும் இடப்பக்கம் திரும்பி நம்ம இருந்தால் எங்களுக்கு போய் கொள்ளலாம். நாங்கள் வேற ஒன்றுமே எதுவும் சுற்றி காட்ட போகிறதில்லை. இந்த உடுப்பு கடையில் தான் காட்ட போகிறோம். இல்லை ஸ்ரீரங்கம் இருந்ததெல்லாம் மூடிட்டாங்க. என்ன இப்போ இல்லை. இப்போ அங்கே இதில் ஒரு பில்டிங் ஒன்று வருது. ஒரு பில்டிங்ன்ற அந்த லேனுக்கு திருப்பங்க. அந்த ஹீல் சென்டர் போட்டிருக்கேன். இந்த லேனால் திருப்புங்க. திருப்பி மக்கள் இடப்பக்கம் திருப்பிட்டோம் என்றால் எங்களுக்கு கமலேஸ்வரி அதெல்லாம் பெரும். அதெல்லாம் டெக்ஸ் அதில் ஏற்கனவே நாங்கள் சும்மா முடிய வரைக்கே செம்ம க்ரௌடாக இருந்தது. இன்னும் பின்னேறம் போக வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது. இல்லை ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. கொண்டே ஏற்றி விட்டால் நான் பாய் வந்தது. நான் பைக் முன்சிலில் வந்திருக்கேன். ஒன்றுமே தெரியல. இல்லை ஸ்பீட் பிரேக்கர் கூட தெரியல. தெரியாமல் புதுசாக வர்றாங்க. நல்ல கோழிக்கோட்டை வரைக்க அது இளம் தர வழியில் வந்து நல்ல பெரிய பைக்கில் வரைக்க தூக்கி எறிஞ்சு விடும். தூக்கி எறிஞ்சு அப்புறம் தான் யோசிப்பாங்களா அச்சோ வந்துவாங்க. வயலாக்கெல்லாம் செலவழிப்பாங்க, தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டாங்க. அது வேற கதை. நமக்கு என்ன அந்த கதையை பாருங்க. ஜேகே கமல் ஜேகே மோல் கேயை சேர்த்து வாசிக்கிறேன். ஜேகேயோட திருப்பி கேயை வாசிக்கிறேன். இதுலயே வந்து சில சின்ன சின்ன உடுப்பு கடைகள் இருக்குது. சிக்னலையும் காரை கொடுக்குறது சும்மா வச்சுக்கிறது ஏன்னா சும்மா வச்சிருக்கிறதுக்கு தானே சிக்னல். இங்கே இதில் பாருங்க. இதுலேயே வந்து உடுப்பு கடைகள் இருக்குது. எங்களெல்லாம் சரங்கள் வர்றது சரியான குறைவாக இருக்கும். பெருவினமா நான் சரியான குறைவாக இருக்கும். இந்த வரையினம் எதிர வரையினம் வன்வையான எதிர வரையினம் போலீஸ்காரங்கள் பார்த்தாங்கன்னா சரி. இதில் தையல் கடைகள் இருக்குது. இனித்தான் போக உடுப்பு கடை சாம்ராஜ்யங்கள் பெரிய பெரிய கடைகள் வரும். பார்ப்போம். நாங்களும் வந்து நீங்களும் தொடர்ந்து பாருங்க. என்ன வேறு இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களும் வந்து உடுப்புகளை வந்து வாங்குங்க. நல்ல மலிவாக வந்து எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. எங்கே வாங்க உங்களுக்கு மலிவாக இருக்கும்னு தெரியும். கரெக்டாக இந்த கடைக்கு தான் போகணுண்டு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு நீங்கள் வந்து போய்கொள்ளலாம். வடிவாக வந்து தாராளமாக உடுப்புகளை வந்து வாங்கிக்கொள்ளலாம். சில டிராஃபிக் தானே க்ரௌட் பே க்ரௌட் ஆகிறாக்குது. இது வரைக்கும் க்ரௌட் இல்லை. அங்கால வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸை மொய்க்குது சனம். எக்ஸ்ட்ரா டெக்ஸுங்கிற டீன்களிலும் பெருசாண்டு இல்லை. பாருங்க எக்ஸ்ட்ரா டெக்ஸுக்காக போக முடியலை. அவ்வளவு இன்றைக்கே இப்படின்னா நாளைக்கு எல்லாம் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அதான் அதெல்லாம் இதை ஒன் வே விட்டது நல்லதா போச்சு. இந்த சீசன்ல இது ஒன் வே நல்லதுதான். இவங்க சாராவை பாருங்க. அவ்வளவுக்கு வந்து செம க்ரௌட் பாருங்க.
அப்படியே இங்கால பார்த்தோம் என்றால் இங்கால கமலேஸ்வரிக்கு இங்கால நிற்க கூட அங்கால பெருசா இல்லையானே. இங்கே டொப்பாஸ் மால் அதுலேயும் வந்து நல்ல கிரவுண்ட் நிற்குது. இசாரால வளமையாகவே கிரவுண்ட் ஒன்று நிற்கும். காரக்காரங்க சிக்னலும் போட தெரியா ஒன்றும் போட தெரியா. இங்கே கமலேஸ்வரி வந்து கிரவுண்ட் நிற்குது, உள்ள நிற்குது, வெளியில பெருசா தெரியல. இன்னும் நிறைய பேர் வந்து உடுப்புகள் வாங்க வந்து கொண்டு போயிடணும். இல்லை வந்து தெரியாமலே வெறாக்கள் இருந்திருக்கணும். அதால சுற்றி வர நிறைய நைஸா வந்துட்டு 19 அப்படியே லைட்டா தள்ளி கொண்டே ஒரு பார்க்கிங்ல விடுறதானே. எங்களை வந்து பேமெண்ட்டுகளில் போட்டு வைக்கணும் பாருங்க. பெல்ட்டுகள் அது ரெண்டு பேமெண்ட்டில் போட்டு வைக்கணும். இந்த உலகமே வந்து சரியான இங்கே டிராஃபிக் ஆகிட்டு ஒன் வே முடிகிற இடத்துல பெரும் டிராஃபிக்காக இருக்குது. இந்த பாருங்க இதில் வந்து இப்போ அலிஸ்பேண்டு வந்து நிறைய இதுகள் வைக்கணும் பாருங்க. பேமெண்ட்டில் போட்டு வைக்கிறதால வந்து நிறைய இது வந்து வாங்கி கொண்டு வைக்கணும். ஆட்டோக்கள் வந்து நிற்கிது. இதில் ஆட்டோ ஸ்டாண்டாக மாற்றின மாதிரியில் ஒன் வேக்கே வாங்குவோம். இப்படியே பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க. இவ்வளோத்தையும் வந்து நாங்களுக்கு காட்டு வந்துருந்தாங்க. இப்படி வந்து அடுத்த கட்டம் நாங்கள் அங்கால போக போகிறோம். அங்கே கஸ்தூரியார் ரோட்ல போய் அதே வந்து பார்த்துக்கொள்ள போகிறோம். எனக்கு தெரியாது, போன முறை தீபாவளிக்கு வந்தாக்க தான் திருப்பி இந்த முறை வந்திருக்கிறேன். சில நேரம் நம்ம இடையக்குள்ள வந்து பாதை மாத்தினெல்லாம் நிறைய பேர் நியூஸ்ல பார்த்துருக்க மாட்டோம். போலீஸ்கார எடுத்து ஃபைனலினா தான் தெரியும். இதில் வந்து நிறைய உடுப்பு கடைகள் இருக்கு. அது வந்து மக்கள் வந்து நின்று பார்த்து வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கால கொஞ்சம் கிரௌட் குறை வேணே. இங்கால சரியான குறைவா இருக்கு கிரௌட் கொஞ்சம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அடிக்கணும். இப்போ கஸ்தூரியாரோட போய் இந்த கிராண்ட் பசார்ல நாளோட விடணும். அதே முருகா காட்டணும் நாங்கள். அதுக்கே என்ன மாதிரி கடை, அதுக்கே ஃபுல்லாக உடுப்பு கடைகள் தான். அதாவது மலையாள கஃபே எல்லாம் இருக்கு. அதுக்கு இதுலேருந்து அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்துட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே அவ்வளோத்துக்கு க்ரௌடட் இல்லை. இது வந்து கஸ்தூரியா ரோட்டே க்ரௌடாக இருக்கு போலாம். இதுக்காக அங்கே யுவனி டெக்ஸ்டைல்கள் வருது தானே. இதுக்கே உடுப்பு கடைகள் சிலது இருக்குது. அந்த முனிசிபல் பில்டிங்கில் வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. நகை விலை ஓடி 4 லட்சத்துக்கு தாண்டும் போல இருக்கு. நகை கடைகளுக்கு வந்து ஆக்கள் போகிறது சரியான குறைவாக இருக்குன்னு கல்யாணம் வச்சுக்கிறார்கள் தான் போயிடும். தாலி எல்லாம் செய்கிறேன்டா சும்மா சொத்தை வித்து தான் தாலி செய்யணும் போல இருக்கு. 4 லட்சம் ரூபாயை தாண்டுது. 380 கிட்ட வந்துட்டு போலையா இப்ப. மணி எக்ஸ்சேஞ்ச் வந்தது இங்கே குளோபல் அண்டனே. இது ஃபுல்லா வந்து நகைக்கடைகள். நிறைய டியூஷன் பிள்ளைகள் டியூஷன் முடிஞ்சு வந்துருக்கணும். இதில் பார்த்தோம்னா இங்கே யுவனி டெக்ஸ் இருக்கு. உனக்கு வந்து ரெசிகல்ஸ் இருக்குது. அதுக்கு உனக்கு யுவனி டெக்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து நல்ல ஆக்கள், நல்ல கிரௌட் நிற்கணும். இப்போ நாங்கள் இதில் காட்ட வேண்டிய அந்த இதை மட்டும்தான். நிறைய ஊருக்கே நிறைய கடைகள் இருக்கும். மலையெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நேரம் ஆக்களுக்கு அனுப்பினோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமல் இருக்கும். நாங்களும் அதுக்கு பெருசாக போறையில பாருங்க. இப்போ நாங்கள் காட்டிட்டு கடைசியாக தான் உங்களுக்கு வந்து நான் இதை முத்தவழியை காட்டி கொள்ள போகிறேன். ஏன்னா நேற்று மாதிரி ஒரு காணொலி போட்டிருந்தேன் நான். இப்போ அதை வந்து முதல்ல காட்டுறது சரியில்லை தான் நினைக்கிறேன். பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய கடைகள் நேற்று துறக்கையில் எனக்கு தெரிஞ்ச 160% மேலான கடைகள் வந்து நேற்று துறக்கையில். இன்னைக்கு சகல கடைகளும் திறந்துருக்கு. நம்ம ஏற்கனவே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி இருக்குது சில பேட்டை எல்லாத்தையும் கதைக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்பயே சொல்லி கொடுறேன். எல்லாத்தையும் கதைச்சி வீடியோ போட மாட்டேன். இப்படிதான் பட்டி ஓடணும். ஜாலிய சமந்தா அங்க பாருங்க. இதுக்கே வந்து நிறைய மக்கள் இங்கால போய்கொண்டிருக்கணும். இதுக்கு வந்து டிராஃபிக் ஆயிரம். என்னடா இந்த கிராண்ட் பசாருக்கு போறாக்கள், அங்கால நேர ஸ்டேட்ஸுக்கு போறாக்கள் எல்லாமே இதெல்லாம் போய் வருவினோம். அதெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக். இதேக்குனே டிராஃபிக்காக தான் இருக்கிற ஏரியா. கொஞ்சம் ஆக்கள் போக்குவரத்து கூடிய ஏரியா தான். நாங்கள் சொல்லி வாய் முடியல டிராஃபிக் ஆகிடுது. இப்போ நாங்கள் இருக்க திருப்போணும். இதுல எல்லாம் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. ஆனால் பெருசா அந்த ஆக்கள் வர்றது சரியான குறைவா இருக்கு. ஓகே, இப்படி வந்து நான் இந்த கிராண்ட் பசாரை காட்டிட்டு இப்படி நாங்கள் போய் வந்து யாரை காட்ட போறோம்னாலும் அந்த சேல்ஸை காட்டி கொள்றோம். இதுதான் இந்த கிராண்ட் பசார். இதுக்கு சரியான ஆக்கள் குறைவு தான். என்ன கடைகளுக்கு நிற்கணுமோ இல்லையோன்னு தெரியல. ஆனால் ஆக்கள் சரியான குறைவாக தான் இருக்குது பாருங்க. கொஞ்சம் பேர் தான் இதுக்கு நடந்துருக்கணும். எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே அடங்கி அதுக்குள்ளேயே முடிக்கிறதால வந்து இதுக்கு வர்றது வந்து சரியான குறைவாக இருக்கும். பேமெண்ட் செக்ஷன் தான் நிறைய பேர். அதுக்காக கொஞ்சம் விலை குறைவன்னு வந்து அதுக்காக நிறைய பேர் இருக்கணும். குவாலிட்டி 2ஆம் கட்டம். அந்த விலை குறைவன்னு வந்து நிறைய பேருக்கு போய் பார்க்குறாக்கள் கூட இருக்கணும். அதுக்கு பிடிச்சதில் வந்து எடுத்துருக்கணும். ஒரு காலத்துட்டா திருப்பி வந்து எடுக்க மாட்டேன் தானே. அதனால் வந்து குறைவாக இருக்கும். இந்த சென்னண்டு சில கிடக்கு இங்கால அங்கால போய் பார்ப்போம் வந்து சுற்றி பார்க்குறாக்கள் தான் இதுக்கு வந்து பாதுகாத்துக்கணும். வேறு நாங்களெல்லாம் பார்த்துட்டு இங்கெல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கணும்.
இந்த லைனுக்கு வந்து மக்கள் அப்படியே லைனுக்கு வந்தோன்றிருக்கணும் இதில் பார்த்துட்டு. சரி ஓகே, இதை நான் அப்படியே முடிச்சுட்டு அங்கால வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு போய் அப்படியே தொடர்ந்து காட்டிக்கொண்டேன். நீங்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் திரும்பி போவோம்மா, அதில் போய் அளவுக்கு சுற்றி வந்து போவோமே, அந்த கடைக்கு போயிட்டு வந்து அது அலைவரம் அதை முடிச்சுட்டு அப்படியே சேல்ஸை காட்டிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கே கடைசியாக வந்து இந்த சேல்ஸ் வந்து காட்ட வந்து நான் வந்து மொத்த வழியில் நேற்று நான் ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து இப்போ கடைசியாக காட்டிக்கொள்வோம். ஏன்னா வந்து நிறைய எல்லா கடைகளும் சகல கடைகளுமே இது கேட்டு வந்துருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னால் இதில் 500 ரூபாண்டு நிறைய பேர் நின்று வாங்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதை எடுத்தாலும் 500 நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கவுன் எல்லாமே இருக்கு பாருங்க. நிறைய மக்கள் வந்து நின்று பார்த்து எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வரலாம். வந்து இந்த எஸ்எல்டிக்கு பதிலாக நாங்கள் இப்போ உள்ள போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விலைகள் அடிச்சிருப்பாங்க. 500 ரூபா டிஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க. உன்னோட விலைகளும் வந்து அடிச்சிருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். 500 ரூபா 1000 ரூபா கருதப்பட்ட விலைகள் இருக்குது. இங்கே வந்து மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நாங்கள் அங்கே உள்ளே போக வந்து நிறைய பேரை பார்த்து கொண்டு போகலாம். அதில் வந்து மினக்கட்டு காட்ட போகிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதில் வந்து எல்லா கடையும் திறந்துருக்கு, அதில் காட்டிக்கொள்கிறேன். அதை தான் காட்டிக்கொள்ள போகிறோம். ஜீன்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. பலதரப்பட்ட குவாலிட்டியில் பலதரப்பட்ட விலைகள் இருக்கும். நீங்கள் நேராக வந்து பார்த்து அது வந்து உங்களுக்கு பிடிச்சதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து டிஷர்ட்டுகள் எல்லாமே பாய்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. பாட்டம் ஷார்ட்ஸ் இருக்குது, டிஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்து இதுக்காலையும் போகலாம், அங்காலையும் போகலாம். அதில் பார்த்தோம்னா டெடி பேர் எல்லாமே இருக்குது. அதிலே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் ஃபுல்லாக வந்து டெடி பேர் அதில் இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, டெடி பேர் அது எல்லாமே இருக்குது. எங்களை ஷர்ட் ஐட்டங்கள், பல்ப்ஸ் எல்லாம் இருக்குண்ணே. அங்கால வைக்க சரியான போக வைக்க இங்கே வந்து செருப்பு ஐட்டங்கள் நிறைய கடைகள், ஒரே மாதிரி உடுப்பு கடைகள் தான் கூட இருக்குது. நாங்கள் கூட பார்க்குறேன்டா உடுப்பு கடையில் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் விலைகளை வந்து அண்ணாமேட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, பாட்டு போகுது, காப்பி அடிப்பாங்க. லைனுக்கு காட்டி கொடுவாங்க. சேல்ஸ் வந்து 350 ரூபான்னு போட்டுருப்பாங்க. இது வந்து 350 ரூபான்னு போட்டுருப்பாங்க. 1000 ரூபாய்க்கு 3 ரூபா, 1000 ரூபாய்க்கு 3 ரூபா. ஓகே, எது எடுத்தாலுமாண்ணா? ஓகே, இது வந்து 1000 ரூபாய்க்கு 3 ரூபா எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் வந்து 350 ரூபா. இதிலும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நினைப்பினம் லேடிஸ் ஸ்கர்ட் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே இங்கே வந்து நிறைய உடுப்புகள், கவுனுகள், அது வந்து நிறைய உடுப்புகள் இருக்குது பாருங்க. வந்து இல்லை சேல் 250 ரூபா. சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் எல்லாம் இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைங்க உடுப்பு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து 250 ரூபாண்டு விலை போட்டிருக்கு பாருங்க. இதனால வந்து செருப்பு ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கே செருப்பு ஐட்டங்கள் 100 ரூபா அந்த விலைகள் இருக்குது. என்ன விலையான இதெல்லாம்? 1000 ரூபா. அதெல்லாம் வந்து 1000 ரூபா. இங்கால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 800 ரூபா பாருங்க. நார்மலாக காட்டுறேன் பாருங்க. இதுக்கே வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்து வாங்கி கொண்டிருக்கிற நம்ம சோர்ஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. சின்ன பிள்ளைங்க இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிற மக்களும். இதில் வந்து 2 லைன் இருக்குது. இப்போ நான் ஒரு லைனுக்காக தான் போய் கொண்டிருக்கிறேன். மற்ற லைனுக்கு நாங்கள் போனோம் என்றால் அதுக்கே வந்து இதை மாதிரி நிறைய உடுப்புகள் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு கொட்டிலெல்லாம் போட்டு ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்க உடுப்புகள், பெரிய கண்ட உடுப்புகள் எல்லாம் வந்து இருக்குது. நிறைய மக்கள் இதுக்கே வந்து நின்று வாங்கி கொண்டிருக்கிறோம். கூட வந்து மக்கள் இன்னைக்கு வந்து மலிவா உடுப்புகள் விற்கிறதுல வந்து நிறைய பேர் கொஞ்சம் நின்று வாங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் இந்த டிஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் செருப்பு கடைகள், உடுப்பு கடைகள் தான் கூட இருக்கும் பாருங்க. நாங்கள் உள்ளே போயிருக்கோம், திரும்பி போக போகிறோம். நீங்கள் மணிக்கூட ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே உங்களுக்கு நேரம் எடுத்து நேராக நான் உங்களுக்கு போய் போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வந்து நேராக வந்து பார்க்கலாம். அதாவது வந்து நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். திங்கட்கிழமை தீபாவளி நேற்றும் போட்டிருந்தேன். இன்றைக்கு வந்து மிச்சம் எல்லா கடையுமே வந்து திறந்துட்டு இப்போ நான் இப்போ வீடியோ வந்து மெதுவாக நடந்து போயிருக்கேன். உங்களுக்கு தெரியும் என்னென்ன கடைகள் திறந்துருக்கு எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு வந்து பாதைக்கால வராமல் போயிருந்தேன். அந்த பாதையை சும்மா திருப்பி போய் காட்டுறேன் பாருங்க. இந்த பாதை விட்டு வந்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்களை சரங்கள் இருக்குது, மற்ற எங்களை டாய்ஸுகள் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து டாய்ஸுகள், இது ஃபுல்லாகவே டாய்ஸ் ஐட்டங்கள், பொட்டம்கள் இது எல்லாமே இதுக்கே வந்து ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இந்த கைதையும் வந்து சொன்னோம்ல காட்டுவோன்னு வந்தோம்னா இதுக்கு நேராக போனோம்னாலும் இதுக்கே வந்து உடுப்புகள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம் தம்பி, இதில் வந்து
விலைகள் சொல்லி உண்டு. இதில் வந்து ஒவ்வொரு கடையிலும் வந்து ஒவ்வொரு மாதிரி விலைகள் இருக்கும். நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா விலைகளை வைத்து வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அது சரங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்க 500 ரூபான்னு அடிச்சுட்டு பாருங்க. இது வந்து 500 ரூபா, 500 ரூபாய்க்கு 3. ஓகேயா, ஓகே 500 ரூபாய்க்கு 3. என்ன சைஸ் இதில் இருக்கு? எல்லாமே இருக்குது. ஓகேயா, சில்லர் ஐட்டம் கொண்டியா 500 ரூபாய்க்கு 3 எதெண்டாலுமோ. ஓகே, செருப்பு ஐட்டங்கள் 850 650 அந்த விலையில போகுது. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இந்த பெட்ஷீட் ஐட்டங்கள் எல்லாம் 500 ரூபா. இது வந்து ஒன்றுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்கு. டிஷர்ட் ஐட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நேரம் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பாருங்க விலையில சொல்றீங்களா? என்ன மாதிரி இந்த குரடை ஐட்டங்கள் எல்லாம் என்ன மாதிரி விலை போகும்? அதெல்லாம் 350 400 ஐட்டங்கள் தான் இருக்குது. எல்லாம் மலிவு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது 200 ரூபாயிலிருந்து இருக்குது. 200 ரூபாயிலிருந்து இருக்குது. சின்னதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா. ஓகே, கத்திகள் 50 ரூபாயிலிருந்து இது கத்து. 50, இது 100, 150, 350 எல்லாம் மலிவு. ஓகே, நாங்க லைட் எல்லாம் 300 ரூபாயிலிருந்து இருக்குது. எல்லாம் விஐபி மல்டி எல்லாம் இருக்குது. ஓகே, டாய்ஸ் எல்லாம் இருக்குங்க. சின்ன போல விளையாட்டு சாமான் இருக்குது. எல்லாம் விலை குறைவான ஐட்டம் தான். ஓகே, எப்போ வரைக்கும் நிப்பீங்க இந்த கடை? நாங்க 4 வரைக்கும் நிற்போம். தீபாவளி வரைக்கும். ஓகே, இது வந்து இதுல எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு. போன் ஐட்டம் இருக்குது. ஓகே, இது என்ன நீங்க தான் நிப்பீங்க என்ன? அண்ணா மேல கண்ணை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, இப்படி வந்து அண்ணா மேல சிலரும் வந்து கதைச்சிருந்தவன். அப்படியே இங்கால பார்த்தோம்னா சரங்கள், டிஷர்ட்டுகள், ஷர்ட்டுகள் எல்லாமே வந்து இதுக்கே இருக்குது. இங்கால வந்து நாங்கள் பாதை மாறி வேறு எது கடை வந்து காட்டி கொண்டு போகிறேன். என்ன வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நிறைய உறுப்பு கடைகள் வந்து இருக்குது. இதில் சிலதுக்கு மட்டும்தான் அந்த விலைகள் விசாரித்து போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மனைக்கூடுகள் இருக்குது பாருங்க, சேல்ஸில் போட்டிருக்குது. எல்இடி ஸ்மார்ட் எல்இடி வந்து 1000 ரூபா விற்ற வந்து 500 ரூபா. அப்படி வந்து இதில் வந்து மனைக்கூடுகள் எல்லாம் வந்து விலைகள் போட்டிருக்கு பாருங்க. இங்கே வந்து இந்த ஃபேன் ஐட்டங்கள், ஸ்பீக்கர் ஐட்டங்கள் இதெல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே ஸ்பீக்கர் ஐட்டங்கள் இருக்குது. அதை விட மனைக்கூடுகள் வந்து இங்கே பாருங்க 1000 ரூபா பாருங்க. எல்லாம் வந்து 1000 ரூபா அந்த விலைகள் இருக்குது. 3000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபா அந்த விலைகள் வந்து நிறைய மனைக்கூடுகள் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து மனைக்கூடுகள் தான் இருக்குது. இப்படி எங்களை பார்ப்போம். இப்படி எங்காலே பக்கம் போயில இங்கே இதில் வந்து 600 ரூபா, 500 ரூபா, 2 தலானி உரை வந்து 150 ரூபா அந்த விலைகள் இருக்குது. எங்கால போனோம்னா எங்களையும் வந்து செருப்புகள் வந்து நிறைய பேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. பேக்குகள், செருப்புகள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது பாருங்க. 1000 ரூபா அந்த விலைகளில் போய் கொண்டு இருக்குது. இங்கே வந்து ஷர்ட்டுகள், சின்ன பிள்ளைகளுடைய ஷர்ட், டிஷர்ட்டுகள் அதில் இருந்து இதெல்லாம் வந்துங்க. இதில் நம்மளாங்க டிசைன்கள் சும்மா நார்மலாக வெளியில் போய் காட்டி கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். 600, 500, 1000 இதில் வந்து இருக்குது. 1000, 200 ரூபா, அண்டவேர் 200 ரூபா, 200 ரூபா, 400 ரூபான்னு இருக்குது. இப்படி ஒன்று வந்து ஒரு விலைகள் பாருங்கள். வந்து விலைகளும் வந்து அடிச்சொட்டி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். கிளிப் ஐட்டங்கள் மட்டும் எங்களை பார்த்தீங்கன்னா பாத்திர ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். புட்டுப்பானை வந்து டேசர்கள் அதில் இதில் வந்து பாத்திர ஐட்டங்கள் இருக்குது. காட்சிகள் அது ரெண்டு எல்லாம் இருக்குது. நீங்கள் நேராக வாங்க வந்து விலைகளையும் பார்த்து குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். நாங்கள் இதுக்கு உள்ளே போவோமோ குறிப்பாக எல்லாத்துக்களையும் வந்து சுற்றி காட்டுறோம் மேலோட்டமாக. நீங்கள் வாங்க நேராக வாங்க. நேராக வந்து பார்க்க வந்து நீங்கள் வந்து விலைகளை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களையும் வந்து டிஷர்ட் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. உள்ளாடைகள் அது எல்லாமே வந்து விற்கணும். மற்ற அந்த அலிஸ்பேன் கிளிப் அதுகள் எல்லாமே வச்சுக்கணும் பாருங்க. இதில் வந்து 100 ரூபா அந்த விலைகள் அடிச்சிருக்கு பாருங்க. இதில் காட்டுறோம் பாருங்க. இதில் வந்து இங்காலையும் வந்து ஷோர்ட்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அதோட அந்த கிளிப்புகள் எல்லாம் வந்து 100 ரூபா அந்த விலைகள் இருக்குது பாருங்க. 100 ரூபா, 50 ரூபா அப்படி வந்து ஒன்றும் வந்து விலைகள் அடிச்சிருக்குது. இதில் 50 ரூபா வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த கிளிப் அது வந்து 50 ரூபா அப்படி வந்து பலதரப்பட்ட விலைகளில் வந்து அடிச்சிருக்குது. இப்படி வந்து பேக் ஐட்டங்கள் எல்லாமே வந்து போய்கொண்டிருக்குது. பேக்குகள் எல்லாம் வைக்கணும் பாருங்க. 1000 ரூபாய்க்கு டவுலிங் பேக் பாருங்க. 1000 ரூபாய்க்கு இந்த டவுலிங் பேக் இருக்கு. ஹேண்ட் பேக்குகள் இருக்குது, ஸ்கூல் பேக்குகள் இருக்குது. அப்படி வந்து நிறைய இது வந்து போய்கொண்டிருக்குது. அதான் கிட்ட வந்து பார்த்தேன் ரெக்கார்டிங் தெரியும். இங்கே பார்த்த வந்தால் ஜுவல்லர்ஸ் இருக்கு பாருங்க. இல்லை பாருங்க மாலை கலர் எல்லாமே இருக்குது. சும்மா நார்மலாக காட்டுறேன். வந்து தோடு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. என்ன வேறு வேறு கிளிப் ஐட்டங்கள் எல்லாம் விலை
இந்த கிளிப் எல்லாம் என்ன விலை வரும் இதுல இருக்கிற சின்னங்கள்? இது 50 ரூபா. 50 ரூபா. ஓகே. இது ஒரு 350 ரூபா. 350 ரூபா. இந்த சின்ன பிள்ளை என்ன குட்டி கிளிப்புகள்? இந்த கிளிப் இதா ரெண்டா 410 ரூபா. 410 ரூபா. 1 2 ரூபா அப்படி வரும். 2 ரூபா. ஓகே. எங்க தோட ஐட்டங்கள் எல்லாம் என்ன விலை வரும்? ஐட்டம் 350 350 இருந்து 1500 ரூபா வரைக்கும் இருக்குது. பொதுவா வந்து டிசைன்களை வந்து காட்டிக்கிறேன். ஓகே. 550 கொஞ்சம் வேக் கூட கூட விலை கூட மேனே. 950 1950. ஓகே. இந்த பூல் பேண்ட் ஐட்டங்கள் பொதுவா என்ன விலை அந்த போகும்? 50 ரூபா 30 ரூபா. ஓகே. 50 30 அந்த விலையில போகும் மேனே. இங்க கிளிப் ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குனே. ஓகே. எல்லாமே இந்த 100 ரூபா 50 ரூபா 30 ரூபா அப்படிதானே? இந்த காப்புகள் இதுகள் இது என்ன வாரண்டி காப். வாரண்டி காப் என்ன மாதிரி வாரண்டி என்ன உங்கள்ட்ட கிளைம் பண்ணலாமா? சோடி அரௌண்ட் 50 ரூபா. சோடி அரௌண்ட் 50 ரூபா. ஓகே. இப்போ நீங்க இப்ப 2 நாளைக்கு நிப்பீங்கல்ல, இதை தாண்டி உங்களை தொடர்பு கொள்றேன் எங்க போய்? கடை கொஞ்சம் நாம் புது தேர்வு. ஓகே. அந்த கடை எங்க இருக்கு? முனிசிலம் மீதில அங்க வந்து பெற்றுக்கொள்ளாம. இங்க செயின் ஐட்டங்கள் கால் கொலுசுகள் எல்லாம் இருக்குன்னு, வெள்ளை கொலுசுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த அலிஸ்பேண்டதுகள் எல்லாம் 100 ரூபாயில இருந்து 250 ரூபா. ஓகே. அப்படி எங்களை பார்த்தோம்னா நெக்லஸ் ஐட்டங்கள் இருக்குன்னு, இதுல வந்து நெக்லஸ் ஐட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன விலையில ஆரம்பிக்கும் நெக்லஸ் எல்லாம்? இது சின்ன 650 இருந்து 2800 ரூபா மட்டும் இருக்கு. 2500 வரைக்கும் இருக்கு. இதுல எல்லாம் வித்தியாசமான டிசைன்கள் இருக்கு. இந்த மாதிரி என்ன 3500 ரூபா. 3500 ரூபா வரும். ஓகே. இந்த பிளாஸ்டிக் காப்புகள் இது 150 ரூபா. சின்ன பிள்ளைங்க சின்ன 150 ரூபா. அதுல வந்து கலர்ஸ் நாங்க செல் பண்ணலாம். இந்த மாதிரி 450. ஓகே. வேற வந்து 450 250. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா வித்தியாசம் நிறைய காப்புகள் ஒன்றுக்கும் விலைகள் மாறுபடும். நேரம் நீங்க நிப்பீங்க கூட வந்து கேட்கலாம் தானே. நெக்லஸ் டிசைன் எல்லாம் காட்டி கொண்டு போறேன். ஒன்றைய விலைகள் வந்து அண்ணாமேட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெரிய கிளிப் எல்லாம் இந்த பெரிய 150 ரூபா. மாதிரி கீடெக்ஸ் அதுகள் 150 ரூபா 200 150 ரூபா. ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா 200 ரூபா. எங்களை பார்த்தோம்னால் செயின் ஐட்டங்கள் என்ன செயின்கள் எல்லாம் என்ன விலை? சும்மா பிளேன் செயின் பெந்த ஒன்றும் இல்லை. பிளேன் செயின் 200 ரூபா. 200 ரூபா. 250. இந்த மாதிரி 350 450 அப்படியே. ஓகே. இதில் வந்து இப்போ ஆயிட்டீங்கன்னா அண்ணா நிப்பினா வந்து போயிட்டு. ஓகே. நன்றி அண்ணா. ஓகே. அப்படி நாங்கள் இங்காலயம் வந்து பார்த்து கொண்டு போகிறோம். இங்காலயம் வந்து நிறைய கடைகள் இருக்குது. ஒன்றில் வந்து நிறைய மக்கள் இங்கால வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் ஷர்ட் ஐட்டங்கள் டிஷர்ட்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஷர்ட் ஐட்டங்கள் டிஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் வந்து இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஷர்ட்டுகள் போகுது. நிறைய உடுப்பு கடைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சேல்ஸ் போகுது பாருங்க. 500 ரூபா 350 ரூபா 1000 ரூபா. ஓகே. அதில் வந்து 1000 ரூபா அந்த விலைகளை வந்து போய்ட்டு வந்துருக்குது. வந்து 3 லேகன் வந்து 1000 ரூபா அந்த விலையில வந்து போய்ட்டு வந்துருக்குது. அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கும். இதில் அண்ணா வச்சு வீட்டுக்கு வந்துருக்கிறார். இங்கே வந்து கலர்ஸ்கள் எல்லாம் இருக்கு. நான் நேற்று வந்து காட்டி இருந்தேன் பாருங்க. இப்போ எங்களை பார்த்தோம்னா இதில் 350 ரூபாண்டு நிறைய பேர் வந்து நின்று எடுத்து கொண்டிருக்கீங்கன்னா இதில் பாருங்க 350 ரூபாண்டு 3,500 எடுத்தாலும் 500 ரூபா அப்படின்ற இதுகள் வந்து போய்கொண்டிருக்குது. இது வந்து நிறைய கடைகள் போகுது. நாங்கள் எந்த கடையை காட்டுறேன்னு தெரியாது. நார்மலாக வந்து போட்டு கொண்டிருக்கோம். மற்ற வந்து நீங்கள் குவாலிட்டி அதில் வந்து செக் பண்ணி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கீங்களே. இங்கே வந்து பேக்கெட் ஷர்ட்டுகள் அந்த பிளேன் ஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் வந்து நான் நேற்று காட்டின பார்க்க இன்றைக்கு வந்து கடைகள் அதிகமாக தான் இருக்குது. நேற்று ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கு வந்து கடைகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். 3 லேகன் 1000 ரூபா முதலே காட்டியிருந்து நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். அது எங்களை போய் பார்ப்போம். இதுக்காக தான் மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் வீரசிங்க குளத்தான் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து அண்ணாட்டை வந்து நாங்கள் நேற்றே எடுத்து போட்டுருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க உடுப்பு அது வந்து போட்டிருந்தவர் நாங்கள் நேற்றே காட்டியிருந்தாங்க. இப்போ எங்களை வந்து சேல்ஸ் போகுது. 2 பீஸ் வந்து 500 பாருங்க. எங்களை வந்து பெர்ஃப்யூம் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த உடுப்புகள் இருக்குது பாருங்க. பெர்ஃப்யூம்கள் உடுப்புகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது பாருங்க. பெர்ஃப்யூம்கள் எல்லாம் இருக்குது. உடுப்புகள் இங்கே பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா துணிகள் உடுப்பு துணிகள் மற்றும் எங்களை மணிக்கூர் ஐட்டங்கள்லாம் இருக்கிறாங்க. மணிக்கூர்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து பாருங்க. அதோட வந்து இங்கே அந்த
பேக்குகள் ஹேண்ட் பேக்குகள் அது எல்லாமே இருக்குது. மற்ற அந்த டிக்டாக் செய்ய அந்த காதில் போட்டிருக்கணும் அதில் 1000 ரூபா அந்த விலைகளில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளங்களை வந்து விளையாட்டு சாமான்கள் இது வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த இதுக்கே வந்து இதுகள் போகுது அந்த செருப்புகள் வந்து 750 ரூபா அந்த விலைகளில் போய் கொண்டு இருக்காங்க. எல்லாம் வந்து அதில் அந்த 750 ரூபா அந்த விலை அடிச்சிருக்குது. இப்படி வந்து கொண்டு வந்து விலைகள் போகுது பாருங்க. இங்கால வந்து செருப்புகள் வாங்க வந்து நிறைய மக்கள் இதுக்கே வந்து குமிஞ்சு நிற்கணும் பாருங்க. இங்கால வந்து செருப்புகள் போகுது 1500 ரூபா 1500 ரூபாய்க்கு 2 இது வந்து நிறைய இதுகள் போய்கொண்டே இருக்கு. இங்கே வந்து எது எடுத்தாலும் 350 ரூபாண்டு நிறைய ஆக்கள் நிற்கிறேன். இதுக்கு இதுக்கு வந்து நிறைய ஆக்கள் நிற்கிறேன். எது எடுத்தாலும் 350 இது பாருங்க. அப்படி நாங்கள் இங்கால போனோம் என்றால் இங்கால வந்து உடுப்புகள் நிறைய இதில் இருக்காங்க. இந்தியன் ஷர்ட் 2 பீஸ் 3500 ரூபா இதில் இருக்குது. இதில் வந்து இந்தியன் ஷர்ட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்க ஸ்பீக்கர் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. நான் கிட்டத்தட்ட முடிக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டேன். இங்கெல்லாம் நிறைய மக்கள் நிற்கிறோம் பாருங்க. நிறைய ஆக்கள் நிற்கிறோம் பாருங்க. எல்லாம் ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள் எல்லாம் பிஸியாக இருக்குது. நீங்கள் நிற்கிறாங்க வந்து சரியான பிஸியாக இருக்கலாம். 500 அந்த விலைகளில் போகுது. எவ்வளோ மக்கள் நிற்கிறோம் பாருங்க. எங்கால பார்த்தோம்னா அப்பா இந்த இடத்துல எல்லாம் செமையாக குவிஞ்சு நிற்கிறோம். 500 ரூபா அந்த விலைகளில் வந்து போய்ட்டு வந்தது. நிறைய மக்கள் வந்து இங்காலே வந்து குவிஞ்சு நிற்கிறாங்க. சேல்ஸ் வந்து போகுது 1500 ரூபா. இது வந்து பலதரப்பட்ட விலைகளை வந்து சேல்ஸ் போய் கொண்டிருக்குது. இதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து குவிஞ்சு நின்று வாங்கிட்டு இன்னும் போக போக பின்னரமாக நிறைய பேர் வந்து வருவினம். இதுக்கே போகுது. இப்படி வரேன் கொஞ்சம் தூரத்தில் எங்களை போயிட்டு அதையும் சுற்றி வரேன். இதுக்கே வந்து நான் கண்ணீரம் கழிச்சிட்டேன். கடைசி துண்டு தான் கண்ணீரை நான் கடைசியாக காட்டுன்னு சொல்லி தான் வந்திருந்தேன். ஏன்டா அவ்வளோது வந்து நிறைய கடைகள் நான் நேற்று காட்டின பார்க்க இந்த சகல கடைகளும் துறந்துட்டுனா அதுக்கு வந்து ஆட்டணிக்கணும் பாருங்க. நீங்கள் எல்லாம் உடுப்புகள் இது வந்து செருப்பு ஐட்டங்கள் இது வந்து நிறைய இதுகள் வந்து இருக்குது. இங்கே சேல்ஸ் வந்து 1500. இது வந்து பலதரப்பட்ட இதுகள் வந்து போய்க்கு வந்துருக்குது. இதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து செருப்பு இருக்குது. சொல்லுங்கள் என்ன விலைகள் இருக்குன்னு. விலைகள் என்ன 2 விதமான விலைகள் இருக்கு. 1500 ரூபாய்க்கும் இருக்கு, 1500 1000 ரூபாய்க்கும் இருக்கு. எல்லாமே லேடிஸ் உடுப்பா? லேடிஸ் தான் இருக்கு. எல்லாம் கவுனுகள் தானே? கவுனுகள் ஸ்டொப்புகள் ப்ளவுஸ்கள் இருக்கு. எப்போ இருக்கு நிற்பீங்க? நாளை தீபாவளி மட்டும் நிற்போம். ஓகே. நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு பெரிய சேல்ஸ் நிற்பீங்க என்ன? எவ்வளோ இது இதுகளுக்கு ஸ்டாக் இருக்கு தானே? ஸ்டாக் இருக்கு. வந்தால் எடுத்தா அதுக்கு இதுமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு சரிக்கிற வாசி 50% விலக்கழிவுலாம் கொடுக்குறீங்க. 1500 ரூபா. ஓகே. அது 2-3 அதிகம் எடுக்கிற பட்சத்தில் இன்னும் விலை குறைச்சி கொடுப்பீங்க. ஓகே நன்றி. இங்கால பார்த்தீங்கன்னா எங்களை வந்து சிறப்பு ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். ஃபுல்லாக லேடிஸ் இந்தியா இருக்கு. என்ன விலை வரும் இதெல்லாம்? 1500 2 சோடி. இதில் வந்து 2 சோடி 1500. 2 சோடி 1500 இந்த விலைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அப்படியே வந்து இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாமே இருக்குது. ஊறிப்பட்டு இருக்குது. இதுக்கே இருக்கா போயிட்டு வருவோமா? இதுக்கா போனோம் என்றால் இதுக்கே வந்து நிறைய பேர் நின்று அதில் பார்த்துருந்தேன்னா பாருங்க. இங்கே பக்கம் நிறைய உடுப்பு கடைகள். இதில் வந்து ஒரு துண்டு 500 அப்படி அந்த உள்ளாடைகள் அது எல்லாமே இருக்குது. பாருங்க போல நிறைய ஏகப்பட்ட கடைகள் வந்து இப்போ இந்த இதுக்கு வந்து போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் சேல் அது வந்து நிறைய இதில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் நேராக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். கேட்டாங்க கண்ணாடிகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் வந்து பேர்ஸ் ஐட்டங்கள் மற்ற ஃபோன் கவர்கள் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வாங்க நேராக வந்து பார்த்து பெற்றுக்கலாம். இதில் வந்து 500 ரூபா அந்த இதில் வந்து போய் கொண்டிருக்குது. நாங்கள் 500 ரூபா வந்துருக்குது. இதுக்காக தான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதையால் இதால் வந்து இதுக்காக உள்ளால வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ள போய் பாப்போம். இதுக்கே கொஞ்சம் தூரம் காட்டுறேன். நிறைய மக்கள் நிற்கணும் கஷ்டமாக நோம்பலா கொஞ்சம் தூரம் வந்து காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து சேல்ஸ் 500 ரூபா இப்படியே போகுது. இது எங்கேன்னு பார்த்தோம்னா நாங்கள் இதால் வரணும்னா வீரசிங் போலால் வந்தோம்னால் இந்த இதுக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளபடிய மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் வேனுகள் மாம்பழங்கள் மாங்காய்கள் அதில் எல்லாம் வந்து வச்சு விற்கணும். நீங்கள் அதிலையும் வந்து வாங்கி குடிச்சிட்டு சின்ன பிள்ளையோட வந்தீங்கன்னா அதிலையும் வந்து வாங்கி குடிச்சிட்டு அதெல்லாம் ஓகே. இப்படி வந்து நான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வதுடன் நீங்களும் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்பேன். பாய்.